ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மனியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் டீஸ்ப்ரிங்னா என்ன, டீஸ்ப்ரிங் எப்படி ஒர்க் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீஸ்ப்ரிங் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ காய்ஸ், இப்போது நம்ம டீஸ்ப்ரிங் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் போயிருங்க. கூகுள் போயிட்டு டீஸ்ப்ரிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு அப்பேரல். ஸோ இதெல்லாம் நம்மளை மாதிரி பர்சன்ஸ் டிசைன் பண்ணி போட்டது. ஸோ இந்தளவுக்கு சிம்பிளாக டிசைன் பண்ணால் போதும். இதெல்லாம் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஹோம் டெக்கர் அப்படின்னு ஒன்று, அதில் பில்லோஸ், போஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் சாக்ஸு, ஃபோன் கேசஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் நம்ம டிசைன் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். ஒன்றும் பெரிய மாடலில் ஃபோன் கேசஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த லெகின்ஸ் பேண்ட்டு, ஸோ இவ்வளோதான் டிசைன் பண்ணி போடணும். அதை அவங்க ப்ராடக்ட்டில் ஃபிட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதை எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் கெட் ஸ்டார்டட் அப்படின்றது பார்த்தீங்களா, கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஓகே, இங்கே உங்களோட லாகின் கேட்கும், பட் சைன்அப் கொடுத்துருங்க. இங்கே சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்அப் டேப் வரும். இதில் உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்துருங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போகும், அதை வெரிஃபை பண்ணிட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். நான் இப்போ சைன்அப் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபில் பண்ணியாச்சு, சைன்அப் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் என்ன அப்படின்னு கேட்கும், நீங்கள் உங்கள் பர்ச்சேஸை ட்ராக் பண்ணுறீங்களா, இல்லை கஸ்டம் ஆர்டர், நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்களா, இல்லை கிரியேட் அண்ட் சேல். நம்ம கிரியேட் அண்ட் சேல். நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரியேட் அண்ட் சேல் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுங்க. அபவுட் யூ, நீங்கள் யாருன்னு கேட்கும். இதில் நார்மலாக நம்ம எல்லாரும் கொடுக்கறது டிசைனர் தான், வேறு எதுவும் கொடுக்காதீங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் ஸ்டோருக்கு ஒரு நேம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோர் நேம் கொஞ்சம் யூனிக்காக, ஃபன்னியாக அந்த மாதிரி வைக்கலாம். நான் இதுக்கு என்ன நேம் வைக்கிறேன்னா இக்னைட் டிஷர்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிங்க, கிரியேட் ஏ ஸ்டோர். ஓகே, நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, செல்லர் அட் டீஸ்ப்ரிங். பார்த்தீங்களா? ஓகே, இதை காட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் ப்ராடக்ட் கொடுங்க. ஓகே, இதில் நம்மளோட ப்ராடக்டை ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் டிசைன் ஃபிட் பண்ணுங்களா, உங்களோட என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு கேட்குது. நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் இப்போ போஸ்டர் கொடுத்தாலும் அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். இதில் நான் காப்பிரைட் இமேஜ் கூட நீங்கள் வைக்கக்கூடாது, பிகாஸ் வச்சாலும் அது சேல் ஆகாது. அதுக்கு தான் வைக்கிறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நான் காப்பிரைட் இமேஜோ இல்லை காப்பிரைட் இமேஜோ நீங்கள் போஸ்டரில் ஃபிட் பண்ணணும், அது முடியாது. இந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் போஸ்டர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் ஓவர் டிசைன் பிரிண்ட் பண்ணுவோம். ஏஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பேட்டர்ன் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே வேணாம், உங்களுக்கு சிம்பிளாக டிசைன் வைக்கணும்னா டிஷர்ட் தான். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் சூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் டிசைனிங் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எதை வச்சு டிசைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒயிட் டிஷர்ட்டே எடுத்துக்கிறேன். ஓகேவா, நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் இமேஜ், நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்ச இமேஜும் கொடுத்துக்கலாம், இல்லை ஆட் டெக்ஸ்ட், நம்ம என்ன டெக்ஸ்ட் எழுதுகிறோமோ அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இமேஜை கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதை எப்படி டிசைன் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஆட் இமேஜ் போயிருங்க. போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருந்த இமேஜை இப்படி கொண்டு வச்சுருங்க. இது நீங்கள் சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதை பிடிச்சி லைட்டாக ட்ராக் பண்ணி, அவங்க ஒரு ரெட் கலர் டாட் லைன்ஸில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் உங்கள் டிசைன் ஃபிட் ஆகணும். அதுக்கு மேலே இங்கே அங்கெல்லாம் போகக்கூடாது. அதுக்குள்ளே எவ்வளோ பெருசு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை டிசைன் பண்ணி இதில் ஏதாவது டெக்ஸ்ட் இது கீழே உங்களுக்கு ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஆட் பண்ணலாம், இக்னைட் அப்படின்னு நம்ம ஸ்டோர் நேமே ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் அதை அப்படியே இப்படி ட்ராக் பண்ணி கீழே எழுத்து வச்சிட்றேன். இது உங்களுக்கு ஃபாண்ட் நல்லா இல்லாட்டி இங்கே போயிட்டு அவங்களே சில ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் எதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபாண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, பட் ஒன்றுமே தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. நமக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் அமைத்தி நமக்கு என்ன கலர் வேணாலும், பட் இதில் 4 கலர் தான் இருக்குது, அதில் நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ், அவங்களே ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை $10 நோ ப்ராஃபிட். ஏன்னா அதோட ஹுட்டியோட மினிமம் இதே 20 நினைக்கிறேன். $20 19 பாயிண்ட் சம்திங் அவங்க இந்த இதுக்கு பண்ணுறாங்க. நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.35 ப்ராஃபிட். இப்போ நம்ம இதை நம்ம $30 இதை ரேட் கோட் பண்ணி போட்டோம்னா நமக்கு $10 ப்ராஃபிட். இதை நம்ம $50 போட்டோம்னா 30. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு ரேட்
வந்திருக்கும், அதையே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா, இல்லை அது கம்மியாக வேணும், நீங்கள் அது கம்மியாக பண்ணிடுங்க. ஓகே, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ப்ளீஸ் ரிமூவ் ஆல் இமேஜஸ். பார்த்தீங்களா, இந்த இமேஜ் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், நான் வேறு டிசைன் யூஸ் பண்ணிக்கிறேன், அது டெலிட் கொடுத்துட்றேன். ஓகே, நான் இப்போதைக்கு இது மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இதோட பிரிண்ட் குவாலிட்டி வந்து குட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அவங்க பிரிண்ட் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்? ஐயோ எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது, இல்லஸ்ட்ரேட்டர் தெரியாது, நோ ப்ராப்ளம், எப்படி ஹை கிளாரிட்டியில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இப்போ இதை ஃபிட் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துருங்க ப்ளீஸ். ஆல் வாட் அகைன் இது வந்து பூரலாக தான் காமிக்கும். நம்ம சைஸ் குட்டி பண்ணோம்னா குட்டு காமிக்கும் போல். எஸ், ஓகே, சைஸ் குட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெருசாக இருந்தால் தான் பிரச்சனை. ஓகே, இதை நம்ம சிறுசு பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, கண்டினியூ ஆகுது. இதில் என்ன ஸ்டைலில் சூஸ் பண்ணு அப்படின்னு கேட்குது. இதில் வச்சு கொடுக்கலாமா, இல்லை உமன் டிஷர்ட்ஸா, இல்லை அந்த மாதிரி கேட்டகரி கேட்குது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து எதை சூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த ஹுட்டியே சூஸ் பண்ணிடுறேன். இதான் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது. நான் செலக்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதை எதாவது செலக்ட் பண்ணிங்க கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் டிஷர்ட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும். நான் வந்து அதில் நான் என்ன டிசைன் போட்டிருக்கணும் அதை நான் இங்கே போட்டு அதுக்கு நேம் கொடுத்துட்றேன். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த டிஷர்ட்டை பற்றி சொல்லணும், இல்லை உங்கள் கம்பெனி பற்றி சொல்லணும், உங்கள் ஸ்டோரை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கோங்க. நான் வந்து திஸ் இஸ் அன் அமேசிங் ஹுட்டி அப்படின்னு சும்மா நார்மலாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளோட யூஆர்எல், பப்ளிக்காக இதாகட்டும். இது வந்து நம்ம இக்னேட் டிஷர்ட்ஸ் அந்த ஸ்டோர்லேயே இருக்கட்டும், பப்ளிஷ் லிஸ்டிங் அப்படின்ட்டு அது ஜென்ரேட் ஆகும். சேவிங் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ், ப்ரிப்பேரிங் யுவர் லிஸ்டிங் அப்படின்ட்டு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட டிஷர்ட் அழகாக டிசைன் ஆகி இப்படி தான் நம்மளோட டிஷர்ட் எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். பட் இதை வந்து ரொம்ப கேவலமான மொக்க டிசைனு, நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் நான் இதை டெலிட் பண்ணிடுவேன். சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை சேல் பண்ணுறது, இதில் ஆர்டர் சாம்பிள்ஸ், ப்ரமோட் லிஸ்டிங், கிரியேட் அனதர் லிஸ்டிங், ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணலாம், அதோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேரில் ஒரு டிஷர்ட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணுறது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம டிசைனை அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்யூனான வேலை ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.